அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து நம்மளோட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ் போயிட்டுருக்குல்ல. ஸோ இதில் வந்து அடுத்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது தான். வ.உ. சிதம்பரனார். சரிங்களா, 35வது கேள்வி. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வி.உ. சிதம்பரம் இஸ் ஆர் ட்ரூ? வ.உ. சிதம்பரனாரை பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானது எது எவை? சரிங்களா, ஸோ பார்க்கலாம். இவர் திலகரின் சீடர் மற்றும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தில் முன்னணியில் இருந்தனர். சரிங்களா, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்திருக்காங்க. ஹி வாஸ் அ டிசிபிள் ஆஃப் திலக் அண்ட் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப் டுக் த லீட் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. கரெக்டு, சரியானது. இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளாக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை. சரிங்களா, ஹி வாஸ் ஹானஸ்ட் அண்ட் நெவர் அப்பியர்ட் இன் கோர்ட் ஃபார் ஃபால்ஸ் கேசஸ் அப்படிங்கிறது கரெக்டு. ஹீ ப்ராட் ஷிப்ஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாண்டுங்கிறது தப்பு. ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்தால் வாங்கினார், இங்கிலாண்ட்டை வாங்கலை. சரிங்களா, 1 and 2 மட்டும்தான் என்னது சரி. சரிங்களா, ஸோ விஓசியை பற்றி நமக்கு தெரியும். இவருக்கு வந்து கப்பலோட்டிய தமிழன் ஒரு சொல்லுவோம். அதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு ஹெல்ம்ஸ்மேன் அப்படிங்கிறாங்க. HELMS ஹெல்ம்ஸ்மேன் அப்படியே அடிச்சிருவாங்க. நம்ம தமிழில் இதையே அப்படியே அடித்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது 36 திலக் ஆஃப் சவுத் இந்தியா. சரிங்களா, தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, வ.உ. சிதம்பரனாரை தான் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களா, தென்னாட்டு திலகர்னு சொல்லி யாரை சொல்லுவோம்? வ.உ. சிதம்பரனார். இந்த வ.உ. சிதம்பரனார் மேலே சுப்பிரமணிய சிவா 2 பேர் கொடுத்துருக்காங்கன்னு அதனால் சொல்கிறேன். சுப்பிரமணிய சிவா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வதேசி சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்வதேசி சங்கம் அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸ்வதேசி சங்கம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து 1906 தூத்துக்குடியில் உள்ள கோரல் மில் ஸ்ட்ரைக், பவள ஆலை வேலை நிறுத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த காரணத்தினால லேபர்களுக்காக கலந்துக்கிட்டதுனால விஓசியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோர் ரன்னர் ஆஃப் காந்தி அப்படிங்கிறாங்க. காந்தியின் முன்னோடி அப்படிங்கிறாங்க. ஏன்னா காந்தி பிற்காலத்தில் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சம்பரனு, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி லேபர்களுக்காக பின்னாடி நாள் தான் 1918 தான் என்ன பண்ணுறான்னு போராடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர் பண்ணிட்டதால் இவர் என்ன சொல்கிறாங்க, ஃபோர் ரன்னர் ஆஃப் காந்தி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இவர் வந்து இந்த ஸ்வதேசி டே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுயராஜ்ய தினம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மார்ச் 9 செலிப்ரேட் பண்ணிடுவார். சரிங்களா, ஸோ பிபின் சந்திரபாலோட ரிலீஸ் ஆனனால அதனால் என்ன பண்ணாங்க, செடிஷன் கேஸு, இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக், இந்த மாதிரி வரிசையை எல்லா பிரச்சனையும் என்ன சேர்த்து வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவரை கடுங்காவல் தண்டனை, சரிங்களா, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க 40 வருஷத்துக்கு தண்டனை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அப்பீல் போய் ரிலீஸ் ஆயிடுவார். 1912 என்ன ஆகுனா ரிலீஸ் ஆகுறாரு. அதுலேயும் அந்த பீரியட்லேயும் என்ன பண்ணுவாங்க, ஸோ செக்கு கோயம்புத்தூர் ஜெயிலில் செக் இழுக்க வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா அவரை பாடப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பட் 1912 என்ன ஆகுனா ரிலீஸ் ஆயிடுறாரு. சரிங்களா, 37 விஓசி எஸ்டாப்ளிஷ்டு ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிங்கிறது கரெக்டு. ஹி வாண்டட் டு அப்போஸ் மோனோபாலி ஆஃப் பிரிட்டிஷ் இன் நேவிகேஷன் த்ரூ த கோஸ்ட் அப்படிங்கிறது கரெக்ட். கப்பல் கட்டும் நிறுவனம் இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். ரெண்டுமே சரி. சரிங்களா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சரிங்களா, 38வது கேள்வி பாருங்கள். ஹூ வாஸ் த செக்ரட்டரி ஆஃப் நியூ நேஷ்னல் பார்ட்டி? இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான கொஷின். ஏன் முக்கியமான கொஷின்? இது எங்கேயுமே இல்லை. சரிங்களா, ஹூ வாஸ் த செக்ரட்டரி ஆஃப் நியூ நேஷ்னல் பார்ட்டி ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி? சரிங்களா, மெட்ராஸ் பிரசிடென்சி ஆஃப்டர் த ஸ்பிளிட் ஆஃப் காங்கிரஸ் இன் 1907. சரிங்களா, யார் அப்படின்னா வி.உ. சிதம்பரனார். சரிங்களா, நியூ நேஷ்னல் பார்ட்டி அது எதுன்னு கொஞ்சம் புதுசாக இருந்ததால் ஏதாவது யோசிக்கக்கூடாது. சரிங்களா, வி.உ. சிதம்பரனார். அடுத்து 39. ஹவு டிட் வி.உ. சிதம்பரம் அட்ராக்டட் த அட்டென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ்? எப்படி அவங்களோட அட்டென்ஷனை வந்தார்னா, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி லான்ச் பண்ணதான் 1906. சரிங்களா, அக்டோபர் 16 என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷனை ஆரம்பித்தாங்க. காலியோ லாவோஸ் அப்படின்னு சொல்லி 2 கப்பலை என்ன பண்ணுறாருன்னா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் என்ன பண்ணுறாருன்னா வெறும் 8 அணா. சரிங்களா, 8 அணாஸ் ஆர் 0.5 rupees, அதாவது 50 காசுக்கு என்ன பண்ணியிருக்காரு, தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஷிப்பு. இதே பிரிட்டிஷ்காரங்க வச்சுருந்த பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பார்த்திங்கன்னா 16 அணாவாம். சரிங்களா, 16 அணா, அதாவது ₹1. அவங்களோட டிக்கெட் ரேட் ₹1. இதை அவங்கள அடிக்கணுன்றக்காண்டி 50% ரேட்டில் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. சரிங்களா,
அடுத்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாஸ் ஸ்டார்டட் பை விஓ சிதம்பரம் வித் த எய்ம் ஆஃப் டு சேலஞ்ச் பிரிட்டிஷ் மோனோபாலி. சரிங்களா, பாருங்கள் 2 வாட்டி வந்துருச்சு இந்த கொஷின். திருப்பி அடுத்தது ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஷிப்பிங் சர்வீசஸ் வேர் பிட்வீன் தூத்துக்குடி கொழும்பு. சரிங்களா, இந்த கொஷின் பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடி கொழும்பு. அடுத்து கப்பல் பேர் பாருங்கள், எஸ்எஸ் காலியோ, இன்னொன்று எஸ்எஸ் லாவோஸ், அது பின்னாடி வரும். எஸ்எஸ் காலியோ த ஷிப் ஆஃப் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாஸ் சோல்டு டு, யாருக்கு விற்றுட்டாங்கன்னா கடைசி பிரிட்டிஷ்காரங்ககிட்டே விற்றுட்டாங்க. யாருக்கு எதிராக ஆரம்பித்தாரோ அவர்கிட்டயே என்ன பண்ணிட்டாங்கன்னா விற்றுட்டாங்க, இங்கிலீஷ் கம்பெனிக்கே விற்றுட்டாங்க. பாருங்கள் 43 ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாஸ் லான்ச்ட் பை விஓ சிதம்பரம் அட் தூத்துக்குடி. ஓகே, ஹி பர்ச்சேஸ்டு 2 ஷிப்ஸ். சரிங்களா, கலீலியோ லாவோ. சரிங்களா, அதாவது காலியோ லாவோ எதுக்கு இடையில விட்டுருக்காங்க அப்படின்னா தூத்துக்குடி கொழும்போ அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா விட்டுருக்காங்க. காலியோ லாவோ தூத்துக்குடி கொழும்புக்கு இடையில விட்டுருக்காங்க. சரிங்களா, அடுத்தது 44வது கேள்வி, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எப்போ ஆரம்பித்தாங்க? 1906 அக்டோபர் 16. சரிங்களா, ஸ்வதேசி மூமெண்ட் லெட் பை யாரால் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது அப்படின்னா விஓசியால் தான் என்ன பண்ணியிருக்காங்க, நடத்தப்பட்டிருக்கு. சரிங்களா, சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னா விஓசி. சரிங்களா, 47வது கேள்வி பாருங்கள், விஓசி எஸ்டாப்ளிஷ் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி கரெக்டு. ஹி வாண்டட் டு அப்போஸ் த மோனோபாலி ஆஃப் பிரிட்டிஷ் அப்படிங்கிறது கரெக்டு. ரெண்டுமே சரி, பிரிட்டிஷ் மோனோபாலியை எதிர்த்து இது பண்ணுறாரு. அடுத்து பாருங்கள் 47 விஓ சிதம்பரம் ஸ்டார்டட் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்த இயர், எந்த வருஷம்? 1906. சரி, ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஐட்டம் தட் ஃபாலோ. யுவர் ஆன்சர் டு திஸ் ஐட்டம் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த பேசேஜ் ஒன்லி. இந்த பேசேஜை வச்சு மட்டுமே தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் எழுதணும். நீங்களாக கற்பனையில் யோசிச்சு என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, தமிழில் வாசிச்சிருமா? ஓகே, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தின் உருவாக்கம் சுதந்திர இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை குறிக்கும். தமிழர்களின் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஆர்வத்தில் மக்களுக்கு கப்பல் கட்டுவதில் நடைமுறை பயிற்சி அளிக்கவும், கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகபோகத்திற்கு சவால் விடுவதில் உறுதியாகவும் வ.உ. சிதம்பரம் 1906 ஷியாலியில் ஒரு நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதற்கான தனது முடிவை அறிவித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கிலீஷில் பார்ப்போம். த கிரியேஷன் ஆஃப் Swadeshi Steam Navigation Company marked a spectacular development in the history of freedom movement, eager to revive the naval tradition of Tamils to provide practical training in shipbuilding to the people and determined to challenge the British monopoly of maritime traffic. V.O. Sidambaram announced his decision in 1906 at Shiali to create a navigation company அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த பேசேஜை ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஏண்ட குட் இன்கம், அதை பற்றி இதில் பேசவே இல்லை. குட் இன்கம்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. அதனால் என்ன பண்ணிடலாம், தட்டிடலாம். சரிங்களா, அதனால் நல்ல வருமானத்தை ஈட்டியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணிடலாம், தட்டிடலாம். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியின் உருவாக்கம் கடல் வணிகத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நிறுத்தியது. கடல் வணிகத்தில் பிரிட்டிஷ் ஏகபோகத்தைங்கிற வார்த்தை வரைக்கும் ஓகே. சரிங்களா, இந்த பிரிட்டிஷ் மோனோபாலி நம்மளுக்கு என்ன பண்ணிடுறாங்க, இது வரைக்கும் பார்த்துருவாங்க அப்புறம் மோனோபாலி ஆஃப் மேரிடைம் ட்ரேட் அப்படின்னு சொல்லி. பட் இதில் ஸ்டாப்புடுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான் பாருங்கள், நிறுத்தியது அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். அதை பற்றி என்ன பண்ணல, இங்கே சொல்லலை. அதை பண்ணணும் அப்படின்றது தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களோ இல்லையா, நிறுத்தியதுன்னு ஊர்ஜிதப்படுத்தவே இல்லை. சரிங்களா, அப்போ எனக்கு 2வதும் தப்பு. 3வது பாருங்கள், வ.உ. சிதம்பரம் நேவிகேஷன் நிறுவனம் விவகாரங்கள் தொடர்பாக எந்த முடிவையும் எடுப்பது மற்றவர்களுக்கு சார்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் இரலவெண்ட்டாக இருக்குது. 4வது பாருங்கள், கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதன் நோக்கமாக இருந்தது. கரெக்ட். இது ஒன்று அதில் கொடுத்துருக்கிறது அப்படியே கொடுக்குறாங்க. கப்பல்கள் நடைமுறை பயிற்சி அளிக்கவும். சரிங்களா, இது என்னது நோக்கமாக இருந்ததுங்கிறது கரெக்டாக வருது. சரிங்களா, ஸோ பாருங்கள் இங்கிலீஷில் பாருங்கள், த ரெஸ்டோரேஷன் ஆஃப் தமிழ்ஸ் நாலேஜ் இன் த நேவல் ட்ரெடிஷன் வாஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறது கரெக்ட். சரிங்களா, ஸோ பேசேஜ் தானே அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக நம்ம எங்கே தப்பு விடுவோமோ அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வச்சுருப்பாங்க. பாருங்கள், இந்த ஸ்டாப்புன்ற ஒரு வார்த்தையை நம்ம ரீட் பண்ணியிருக்க மாட்டோம், ஒரு அவசரத்தில் போட்டு வந்திருப்போம். சரிங்களா, நமக்கும் என்ன தெரியும், இது பிரிட்டிஷ்காரங்களை இது பண்ணணுன்றதுக்காண்டி தான் ஆரம்பித்தார் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரொம்ப வேகமாக அதை ஆன்சர் குறிச்சிரும். ஸோ கிரிட்டிக்கலான கொஷின் இது. த மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஸ்டீம் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னா பாண்டித்துரை தேவர் அண்ட் ஹாஜி ஃபக்கீர் முகமது. சரிங்களா, அதாவது ஷேரோ பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபா. சரிங்களா, 10 லட்சம் ரூபா, 40,000 ஷேர், ஒரு ஷேர் 25 ரூபா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 40,000 ஷேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க.
சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், நேம் த தமிழன் ஹூ சேலஞ்ச் த மேரிடைம் மைட், சரிங்களா, ஆஃப் இம்பீரியலிசம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, விஓ சிதம்பரம். கிழக்கிந்திய கம்பெனி கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழனின் பெயரை குறிப்பிடுக, சரிங்களா. 51, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் ஷேர்ஸ் வேர் ஓப்பன் ஒன்லி டு ஏஷியன் நேஷனல்ஸ், ஒரு கொஷின் சொல்கிறாங்க, கரெக்ட், சரிங்களா. அரவிந்தோ கோஷ் லார்டட் ஸ்வதேசி எஃபோர்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் டு ப்ரொமோட் த ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிறது என்னது, கரெக்ட், சரிங்களா. ஸோ பாருங்கள், அதாவது சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது, கரெக்டு. அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகளை விற்பனைக்கு உதவினார் அப்படிங்கிறது கரெக்ட். ஆனால் ரெண்டுமே தனித்தனியாக சரியாக இருந்தாலும், இதை நம்ம 12th புக்கில் இருக்குது அப்படியே, சரிங்களா. ரெண்டுமே தனித்தனியாக சரியாக இருந்தாலும் ஆனால் இது அதுக்கு விளக்கமே கிடையாது, சரிங்களா. அது வேறு ஒரு கண்டெக்ஸ்ட்டை சொல்லுது, இது வேறு ஒரு கண்டெக்ஸ்ட்டை சொல்லுது. இவர் அரவிந்தோ கோஷ் உள்ளே வந்ததுனால இவர் ஏஷியாவுக்கு மட்டும் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது காரணம் கிடையாது, சரிங்களா. போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ, சரிங்களா. அடுத்தது பாருங்கள் 52, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஏர்லியஸ்ட் ஆர்கனைஸ்ட் லேபர் அஜிடேஷன், கோரல் மில் ஸ்ட்ரைக், சரிங்களா. கோரல் மில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது தான் கரெக்ட், சரிங்களா. அடுத்தது நேம் த தமிழன் ஹூ சேலஞ்ச் மேரிடைம் மைட்டு, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இந்த கொஸ்டின் 2வது வாட்டி ரிப்பீட் ஆகுது பாருங்கள், விஓசி. அடுத்தது ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாஸ் ரிஜிஸ்டர்ட் இந்த இயர் அக்டோபர் 16, 1906, நம்மளும் இது நிறைய வாட்டி இப்போ பார்த்துட்டோம். அடுத்து 55, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் விஓசி, சரிங்களா. கீழ்கண்ட கூட்டில் வாவு சிதம்பரம் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கார். கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க, கிடையாது. இவர் வந்து திலக்கரோட ஃபாலோவர். இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார், கரெக்டு. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார், அப்படி சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி யார் ஆரம்பிக்கிறார், கோபாலகிருஷ்ண கோகலே தான் என்ன ஆரம்பிக்கிறார். இவர் ஒரு வழக்கறிஞர் ஆவார் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ எதெல்லாம் கரெக்டு, 2, 4 மட்டும் என்னது சரி. 2 and 4 இஸ் ரைட். 2 and 4 இஸ் ரைட். 56, நேம் தி எடிட்டர் ஆஃப் விவேகபானுங்கிறது எழுதுறது யார் அப்படின்னா விஓசி, சரிங்களா. மெய்யறிவு, மெய்யறம், சரிங்களா, இது எல்லாமே யார் எழுதியிருப்பா அப்படின்னா விஓசி தான் எழுதியிருப்பார். அடுத்து 57, எஸ்எஸ் காலியோ இந்த ஷிப் ஆஃப் ஸ்வதேசி திருப்பி பாருங்கள், இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. யாருக்கு விற்றுருக்காங்க, இங்கிலீஷ் கம்பெனிக்கு விற்றுருக்குறாங்க. 58, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எப்போ ஆரம்பிக்கிறாங்க, 1906. 59, ஸ்வதேசி லீடர்ஸ் இன் தமிழ்நாடு பிளான் டு செலிப்ரேட் த டே, அதாவது யாரோட பிறந்தநாளை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா பிபின் சந்திரபாலோட ரிலீஸ், சரிங்களா. ஸ்வராஜ்ய டே மார்ச் 9ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா. 1907. அடுத்து பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் டே வாஸ் நேம் டு செலிப்ரேட் த ரிலீஸ் ஆஃப் பிபின் சந்திரபால், இந்த பாருங்கள் திருப்பி ஸ்வராஜ்ய டே. அதான் ஒரு கொஷினை பார்க்கும்போது இந்த ஆப்ஷனை மனப்படாமல் இதை உள்ள தூக்கி வச்சு கேட்குறான், இல்லை இதை வெளியே வச்சு கேட்குறான், எப்படியாவது ஒன்று உள்ளே விழுந்துருது பாருங்கள் கொஷின். அடுத்து பாருங்கள், பாங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம், சரிங்களா, கரெக்டு. லார்டு மின்டோ மெட்ராஸ் கிடையாது, இவர் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, சரிங்களா. ஸ்வதேசி, சரிங்களா, விஓசி. லாலா லஜபத் ராய் வந்து நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் கிடையாது, சரிங்களா. யார் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் 1906, சதீஷ் சந்திரா, சரிங்களா. அதான் டான்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன கரெக்டு, 1, 3 சரி. 1, 3 மட்டும் என்னது சரி. அடுத்தது 62, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஸ்டார்டட் வித் கேபிட்டல் அமௌண்ட் ஆஃப் 10 lakhs. நம்ம பார்த்தோம், ஹாஜி ஃபக்கீர் முகமது, பாண்டித்துறை தேவர், 40,000 ஷேரு, ஒரு ஷேரு 25 ரூபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சரிங்களா. 10 lakhs. அடுத்து பாருங்கள் 65வது கேள்வி, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் விஓசி, சரிங்களா. ஹீ ஃபவுண்டட் சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட், சரிங்களா. ஸோ கரெக்டு. ஹீ வாஸ் ரிசைன் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ், அதெல்லாம் இல்லவே இல்லை, ஸோ அதெல்லாம் கிடையாது, சரிங்களா. ஹீ வாஸ் லீடர் ஆஃப் சென்னை ஜனசங்கம், கரெக்ட். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மொதல் பாயிண்ட் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணல, இதை கேள்விப்படவே இல்லை, ஸ்கூல் புக்லேயும் கிடையாது. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கணும், விஓசி பற்றி நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோ இல்லை எழுதி வச்சுருக்கீங்கன்னா இதை என்ன பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. பிற்காலத்தில் ஏதாவது என்ன பண்ணுவான், இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம், கொஷின் மேக் பண்ணலாம், சரிங்களா. 1, 3 சரியானது, சரிங்களா.
அடுத்து பாருங்கள் 64வது கேள்வி. சரிங்களா, விஓசி சார்ஜ்டு வித் செடிஷன் வாஸ் சென்டென்ஸ் டு 40 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. ஹீ அட்டண்டட் சூரத் காங்கிரஸ் செஷன் அண்ட் ஃபாலோட் திலக் அண்ட் ப்ரீச்ட் ஹிஸ் ஃபிலாசபி அப்படிங்கிறது கரெக்டு. ரெண்டுமே தனித்தனியாக கரெக்டு தான். ஆனால் இதுக்கு காரணம் இது கிடையாது. சரிங்களா, போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, ரெண்டுமே தனித்தனியே கரெக்டு. சரிங்களா, 40 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. சரிங்களா, தேச துரோக வழக்கில், அது கரெக்டு தான். சூரத் காங்கிரஸ் செஷனை அட்டன் பண்ணார், அதுவும் கரெக்டு தான். 1907 அட்டன் பண்ணியிருப்பார், கரெக்டு தான். பட் இதுக்கும் என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. சரிங்களா, ஸோ விஓசி இதோட முடிஞ்சது. அடுத்தது சுப்பிரமணிய சிவா. ஒய் டிட் சுப்பிரமணிய சிவா நாட் ட்ராவல் பை ரயில்? சரிங்களா, ஏன் அவரை ட்ரெயினில் ஏற்றலை அப்படின்னா, அவருக்கு வந்து தொழுநோய் இருந்தது, லெப்ரசி பேஷண்ட்டாக இருந்தார். அதனால் என்ன பண்ணல, அவரை வண்டியில் ஏற்ற முடியாதுன்றவாங்க. அடுத்து பாருங்கள், த ஃபவுண்டர் ஆஃப் பாரத ஆசிரமம். சரிங்களா, பாரத ஆசிரமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவா தான் என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்களா, பாரத ஆசிரமம் அப்படிங்கிறது இந்த பாப்பிரெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆரம்பிச்சிருப்பார். பாப்பிரெட்டிப்பட்டி. சரிங்களா, பாப்பிரெட்டிப்பட்டி அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறாருன்னு ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த கேள்வி வரும் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் சுப்பிரமணிய சிவா? சுப்பிரமணிய சிவா பற்றி சரியானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹீ ஸ்டார்டட் தர்ம பரிபாலன சங்கம் அட் திருவனந்தபுரம். கரெக்டு. இவர் ஆரம்பிச்சிருக்காரு, 1907 ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீங்கள் இந்த தர்ம பரிபாலன சங்கம்னோடனே இந்த நாராயண குருவை போயிடக்கூடாது, அது வேறு இது வேறு. சரிங்களா, ஹீ பார்ட்டிசிபேட் இன் கோரல் மில் ஸ்ட்ரைக் அட் தூத்துக்குடி அப்படிங்கிறது கரெக்டு. ஹீ ஸ்டார்டட் ஞானபானு. சரிங்களா, என் மந்த்லி ஜேர்னல் அட் சென்னை 1913ங்கிறது என்னது கரெக்டு. இது மூணுமே கரெக்டு தான். சரிங்களா, ஹீ ஸ்டார்டட் பாரத ஆசிரமின் காரைக்குடி கிடையாது, பாப்பிரெட்டிப்பட்டி. ஏன்னா 1921. இப்போ நீங்கள் இந்த 3 பாயிண்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் தேவையில்லை, ஞானபானு கூட இயர் கொடுத்துருக்காங்க, வச்சுக்கலாம். தர்ம பரிபாலன சமாஜம் திருவனந்தபுரம்ங்கிறதையும் வச்சுக்கலாம். சரிங்களா, 1, 2, 3 கரெக்டு, 4 வந்து என்னது இன்கரெக்ட். அடுத்தது விவிஎஸ் ஐயர். சரிங்களா, வாவேசு ஐயர். குருகுல ஆசிரமம். சரிங்களா, வாஸ் ரன் பை ஃபண்ட்ஸ் கண்ட்ரிபியூட்டட் பை த காங்கிரஸ் பார்ட்டி ஃபார் ப்ரொமோட்டிங் நேஷனல் யூனிட்டி அட் சேரன் மாதவி. இதில் தான் என்ன பண்ணுவார், பெரியார் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனியாக வந்து சாப்பாடு வச்சாங்க, தரையில் வச்சு சாப்பாடு வச்சாங்கன்னு சொல்லி பார்த்து கடுப்பாகி இதிலேருந்து என்ன பண்ணுவார், காங்கிரஸ் விட்டே வெளியே போயிடுவார். சரிங்களா, சேரன் மாதவி குருகுலம் யாரால் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா விவிஎஸ் ஐயர். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆஷ் படுகொலை. சரிங்களா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். வாஞ்சிநாதன் வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ரேடிக்கல் குரூப் கால்டு பாரத மாதா அசோசியேஷன். 1904 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. நீலகண்ட பிரம்மச்சாரி. சரிங்களா, அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஆரம்பிச்சிருக்காரு. 70 ஹூ வாஸ் அ கிங் ஆஃப் இங்கிலாந்து வென் கலெக்டர் ஆஷ் வாஸ் மர்டர்டு? யார் அப்படின்னா ஜார்ஜ் ஃபை. என்னென்னா அவரோட சட்டப்பையில் ஒரு இது இருக்கும். சரிங்களா, அவரோட வீட்டில் போய் தேடி பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு லெட்டர் வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, கலெக்டர் ஆஷை வந்து மர்டர் பண்ணுறது, ஜார்ஜ் ஃபை இந்தியாவுக்கு வரப்போகிறார் இல்லையா, அவரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஒத்திகை தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு லெட்டர் இருக்கும். சரிங்களா, ஸோ ஜூன் 17, 1911 இது என்ன டேட்டு அப்படின்னா கலெக்டர் ஆஷை மர்டர் பண்ணது. அவர் கொடைக்கானலுக்கு போயிட்டுருப்பார். சரிங்களா, அவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா காலி பண்ணிடுவாங்க மணியாச்சி ஸ்டேஷனில் வச்சு. அடுத்து பாருங்கள், which of the following statement on வாஞ்சிநாதன் are correct? He belonged to திருவாங்கூர் state of the time அப்படிங்கிறது கரெக்டு. He was employed as a forest guard at புனலூர் அப்படிங்கிறது கரெக்டு. He was one of the members of பாரத மாதா அசோசியேஷன் அப்படிங்கிறது கரெக்டு. He was trained to use of Browning revolver. அந்த துப்பாக்கி பேர் Browning revolver by சுப்பிரமணிய சிவாங்கிற தப்பு. விவிஎஸ் ஐயர். சரிங்களா, விவிஎஸ் ஐயர் அட் பாண்டிச்சேரி. சரிங்களா, 1, 2, 3 கரெக்டு, 4 மட்டும் என்னது தப்பு. சரிங்களா, அடுத்து 72 இன் ஜூன் 11, 1911. சரிங்களா, ஜூன் 11ங்கிற டேட்டு தப்பு. ஜூன் 17 நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஜூன் 17. கலெக்டர் ஆஷ் டுக் ஹிஸ் ஃபேட்ஃபுல் ஜேர்னி ஃப்ரம் திருநெல்வேலி டு கொடைக்கானல். சரிங்களா, துரதிர்ஷ்டவசமான பயணத்தை திருநெல்வேலியிலேருந்து கொடைக்கானலுக்கு மேற்கொள்ளும் போது என்ன மேற்கொண்டார், அதோட முடிச்சு விட்டாங்க. சரிங்களா, கொடைக்கானல். 73 கலெக்டர் ஆஷ். இங்கே பாருங்கள், டேட் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலெக்டர் ஆஷ் ஷார்டட் பை வாஞ்சிநாதன் இந்த ஜூன் 17, 1911. சரிங்களா, நேம் த பர்சன் ஹூ எஸ்டாப்ளிஷ்ட் அன் ஆசிரமம் இன் நந்தி ஹில்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். நீலகண்ட பிரம்மாச்சாரி. சரிங்களா, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டார்,
பெங்களூர் பக்கத்தில் இருக்க அந்த நந்தி ஹில்ஸில் போய் என்ன பண்ணிட்டார், செட்டில் ஆகிட்டார். 75 த சாங் வித் த வேர்ஸ் வென் வில் அவர் தர்ஸ்ட் ஃபார் ஃப்ரீடம் எண்டு. சரிங்களா, என்று தனியும் என்ற சுதந்திர தாகம். சரிங்களா, இதுக்கு வந்து அந்த தீர்ப்பு எழுதின ஜட்ஜு சொன்னது. சரிங்களா, இந்த சுதந்திர தாகம் இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பார். ஆஷ் மர்டர் கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்னா அதோட வேர்டிக்ல இருந்துச்சு. இந்த பாருங்கள் மென்ஷன் இந்த ஜட்ஜ்மெண்ட். அடுத்து 78 பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது சரியாக பொருந்தலை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மர்டர் ஆஃப் ஆஷு 1911 கரெக்டு. ஸ்வதேசி ஷிப்பிங் கம்பெனி 1906 கரெக்டு. மெஸ்டன் அவார்டு. சரிங்களா, மெஸ்டன் அவார்டுங்கிறது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் 1920. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்ததுக்கப்புறம் இந்த மெஸ்டன் அவார்டு அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ். சரிங்களா, அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்கிற அவார்டு தான் மெஸ்டன் அவார்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு 1920. அப்போ என்ன ஆன்சர் வரும், எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. 3 நாளும் தப்பு. 1 2 கரெக்டுன்னு சொல்லி இந்த டிஏ போட்டுறக்கூடாது. சரிங்களா, 3 நாளும் என்னது தப்பு. அடுத்து 77 ஹூ வாஸ் த ஃபஸ்ட் அக்யூஸ்ட் இன் த ஆஷ் மர்டர் கேஸ், நீலகண்ட பிரம்மாச்சாரி. சரிங்களா, மொத்தம் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 14 பேர் இருப்பாங்க. A14. சரிங்களா, 14. இதை விசாரிக்கிறதுக்கு வந்த விசாரணை ஒரு சிறப்பு அதிகாரி, அவரோட பேர் பார்த்திங்கன்னா தாம்பே அப்படிங்கிற ஒரு சிறப்பு அதிகாரி. இதை இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பார். சரிங்களா, அவர் தான் என்ன பண்ணார், நீலகண்ட பிரம்மாச்சாரி தான் அதில் மூளையாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பத்திரிகையாளர். சரிங்களா, தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, அவர் தான் A1 அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. இந்த கேஸோட தீர்ப்பு கொண்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் அடங்கிய ஜட்ஜு. ஜஸ்டிஸ் அர்னால்டு ஒயிட்டு, சங்கரன் நாயர், ஐலிங். சரிங்களா, ஐலிங். மொத்தம் 3 பேர். சரிங்களா, ஜஸ்டிஸ் அர்னால்டு ஒயிட்டு, சங்கரன் நாயர், ஐலிங். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் 10 ஆண்டு தண்டனை, 7 ஆண்டு தண்டனை அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 14 பேர் இருப்பாங்க இதில். சரிங்களா, அடுத்த 4 செண்பகராமன் பிள்ளை. சரிங்களா, செண்பகராமன் அப்படின்றது நாஞ்சில் நாடு கன்னியாகுமரி பேஸ் பண்ணது. சரிங்களா, மாடசாமி ஓட்டப்பிடாரம். சரிங்களா, வாஞ்சிநாதன் செங்கோட்டை அசோசியேட்டாக இருக்குது. சுப்பிரமணிய சிவா வத்தலகுண்டு. சரிங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 3, 4, 1, 2. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங், கரெக்டானது எதுன்னு கேட்குறாங்க. செண்பகராமன் பிள்ளை ஹி ஹெயில் ஃப்ரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் திருவாங்கூர் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னது கரெக்டு. ஹீ ஸ்டார்டட் பாரத மாதா வாலிபர் சங்கம். சரிங்களா, பாரத மாதா வாலிபர் சங்கம்ன்றதை ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்டு. இது எந்த வருஷம்னா 1914 ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து பாருங்கள், ஹீ மேரிட் லக்ஷ்மி பாய் ஆஃப் நேஷனல் ஆர்மி. சரிங்களா, லக்ஷ்மி பாய் ஆஃப் நேஷனல் ஆர்மி இன் 1931 அப்படிங்கிறது கரெக்டு. சரிங்களா, அவரோட மனைவி பேர் லக்ஷ்மி பாய். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஹீ ஜாயின் ஜெர்மன் ஆர்மி அண்ட் ஃபாட் அகேன்ஸ்ட் இங்கிலீஷ் இன் வேர்ல்டு வார் 1ங்கிறது என்னது கரெக்ட். சரிங்களா, இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், M10 கப்பலில் வந்து வெடிகுண்டு தூக்கி வீசியிருப்பார். சரிங்களா, 1, 2, 3, 4 மெட்ராஸ் ஹைகோர்ட் மேலே வெடிகுண்டு வீசியிருப்பார். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி கரெக்ட். 4மே கரெக்ட். அடுத்து பாருங்கள், டாக்டர் அன்னி பெசன்ட் ஹூ பிளேய்டு மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஒர்க் ஆன் ஹோம் ரூல் லீக் இன் தமிழ்நாடு. தன்னாட்சி இயக்கம் தமிழகத்தில் உதயமாக முக்கிய காரணமாக இருந்த பெண் யாருன்னா திருமதி அன்னி பெசன்ட். சரிங்களா, அடுத்து பாருங்கள், இந்த அன்னி பெசன்ட் பற்றி தான் நமக்கு தெரியும். சரிங்களா, 1916 அடையாறு 200 கிளைகள். சரிங்களா, 200க்கும் மேற்பட்ட கிளைகள். பாம்பே இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. முகமது அலி ஜின்னா ஹெட்டாக இருந்தார். ஜார்ஜ் அருண்டேல் வந்து செக்ரட்டரியாக இருந்தார். இவங்க வந்து ஊட்டிக்கு போகும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பிபி வாடியா இந்த மாநாடு நடத்துறதுக்காக உதகமண்டு போவாங்க. போகிறப்ப என்னவோ அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக சுப்பிரமணியர் இங்கேருந்து அவரோட நைட்வுட் பட்டத்தை திருப்பி கொடுத்துருவார். சுப்பிரமணிய ஐயர் ஜி சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணியிருப்பார், அவரோட நைட்வுட் படத்தை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், 81 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ வித் ரெஃபரன்ஸ் டு த இம்பாக்ட் ஆஃப் மிஸ்ஸஸ் ஆனி பெசன்ட் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷீ ஃபவுண்டட் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அட் பனாரஸ். சரிங்களா, ஓகே கரெக்டு தான். இதுதான் பிற்காலத்தில் என்னவா மாறினா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு மாறும். 1916 சரிங்களா, மதன் மோகன் மாளவியா என்ன பண்ணியிருப்பாருன்னா இதை பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு மாற்றிருப்பார். சரிங்களா, ஹர் நியூஸ் பேப்பர் சரிங்களா
ஹர் நியூஸ் பேப்பர் ஸ்ப்ரெட் தியோசாஃபிக்கல் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, நியூ இந்தியா இருக்குல்ல, அவங்களோட நியூ இந்தியான்ற பத்திரிக்கை தியோசாஃபிக்கல் கொள்கைகளை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவருடைய நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் பிரம்மஞான சபை கொள்கைகளை பரப்பியது அப்படின்றாங்க. கிடையாது. சரிங்களா, ஆக்சுவலாக பரப்பாமையும் கிடையாது, லைட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பர்பஸ்க்காகவே இந்த பத்திரிக்கை ஆரம்பிக்கப்பட்டுச்சான்னு கிடையாது. அதில் முக்கியமானது என்னென்னா, இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பற்றி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஒன்லி தான் கரெக்ட். சரிங்களா, ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 84. Annie Besant with the support of Arundale and Wadia formed Home Rule League at Madras in the year 1916. சரிங்களா, ஜார்ஜ் அருண்டேல், பிபி வாடியா. சரிங்களா, அடுத்து 83. டேஷ் ஸ்ப்ரெட் தியோசாஃபிக்கல் ஐடியாஸ் த்ரூ ஹர் நியூஸ் பேப்பர் கால் நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த். சரிங்களா, இது ஆனி பெசன்ட். இப்போது அந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி வரும். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து தியோசாஃபிக்கல் ஐடியாஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டதுக்கு போர்டு ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான், 2 கொடுக்கலன்னு சொல்லியிருக்கான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், டேஷ் ஸ்ப்ரெட்டு தியோசாஃபிக்கல் ஐடியாஸ் த்ரூ ஹர் நியூஸ் பேப்பர்ஸ் கால் நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த்னு கொடுத்துருக்கான். பட் இது என்னென்னா, அவங்க இந்த ஐடியாஸை ஸ்ப்ரெட் பண்ணாமல் கிடையாது. ஆனால் நியூ இந்தியா பத்திரிகையோட முக்கியமான நோக்கமாக என்னவாக இருந்துச்சுன்னா, இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பரப்புறதாக தான் இருந்துச்சு. சரிங்களா, ஸோ நம்ம டிஎன்பிசியோட கான்ட்ரோவர்ஷியலான கொஷின்ஸ் இது. சரிங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்னில் கேட்டான் அப்படின்னா ஒன்லின்னு போட்டுருங்க, இந்த பேட்டர்னில் கேட்டாங்கன்னா ஆனி பெசன்ட். பட் கொஷினோட கண்டெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னது, இது 2 நடத்துனது யார் அப்படிங்கிற மாதிரி தான் வருது, ஆனி பெசன்ட். பட் கொஷினுக்கு உள்ள ஒரு மேட்டர் இருக்குது பாருங்கள், ஸ்ப்ரெட் தியோசாஃபிக்கல் ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ கொஞ்சம் அந்த கொஷினை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள் 84. இந்தியா வான்ஸ் ஒன்லி பூர்ண ஸ்வராஜ் அண்ட் நாட் ஹையர் பவர்ஸ் அண்ட் மோர் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆனி பெசன்ட். இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மட்டுமே, வேலைவாய்ப்புகள், உயரிய பதவிகள் அல்ல அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். சரிங்களா, அதே மாதிரி இந்த அன்னி பெசன்ட்டோட முக்கியமான கோட் ஒன்று இருக்குது, நான் ஒரு இந்தியன், நான் வந்து தூங்குபவர்களை விழித்தெழ செய்து, தாரத்தப்பட்டை அடித்து அவர்களை விழித்தெழ செய்து இந்தியாவுக்காக வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராட செய்வேன் அப்படிங்கிற ஒரு இதுவுமே ஒன்று இருக்குது. சரிங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க சொன்னது தான், ஒரு கோட். அடுத்து பாருங்கள் 85. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இன் சவுத் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் பை ஆனி பெசன்ட் 1916. ஹூ செட், இந்த பாருங்கள் அடுத்தது, பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தேன் அ ட்ரெயின் டீலக்ஸ் வித் அ சப்ஜெக்ஷன். சரிங்களா, அதாவது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என சொன்னது. சரிங்களா, யார் அப்படின்னா ஆனி பெசன்ட். இந்த மாட்டு வண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட் ஹையர் பவர், பூர்ண ஸ்வராஜ், அப்புறம் ஐ எம் டாம் ஐ எம் அன் இண்டியன், ஐ எம் டாம் அப்படின்னு ஒரு இது உண்டு. அதை தான் நான் சொன்னல, தூங்குவர் தாரத்தப்பட்டை அடித்து, அதுவும் இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து 87. அது பழைய கொஷினில் இருக்கும். சரிங்களா, சூஸ் த, அடிக்கடி வரும் முன்னாடி, சூஸ் த ரைட் மேட்சஸ் அமங் த ஃபாலோயிங். சரிங்களா, திருவிக்கா. சரிங்களா, திருவிக்கா வந்து தேசபக்தன், நவசக்தி அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க இவரோட பத்திரிகை. சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து கிடையாது. ஹிந்துவில் வந்து அவர் என்னவாக இருப்பார், சப் எடிட்டராக தான் இருப்பார். இந்தியாவில் தான் என்ன பண்ணிடணும் முக்கியமாக இருப்பார். ஆனி பெசன்ட் அப்படிங்கிறவங்க நியூ இந்தியா. சரிங்களா, நியூ இந்தியா காமன்வெல்த். கஸ்தூரி ரங்க ஐயருங்கிறது இந்தியா கிடையாது, ஹிந்து பத்திரிகையில் அந்த ட்ரிப்ளிகேன் 6 ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக இருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் என்ன வரும், 1, 3 தான் வரும். இது வந்து இந்து வராது, இந்தியா வரும். ஹிந்துங்கிற பத்திரிக்கை சுப்பிரமணியர், ஜி சுப்பிரமணியர். சரிங்களா, ஆன்சர் என்ன வரும், 1, 3 சரி. 88. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ராங் அபவுட் ஹோம் ரூல் அஜிடேஷன். சரிங்களா, எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இட் வாஸ் அ ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. முதல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா கடலூரில் நடந்துச்சு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 என்னது தப்பு. சரிங்களா, தமிழ்லேயே பார்ப்போம். இதன் முதல் கூட்டம் கோவையில் விபி மாதவராவ் தலைமையில் நடைபெற்றது. மாதவராவ் தலைமைங்கிறது கரெக்டு, கோவை கிடையாது, கடலூர். சரிங்களா, ஜூலை 1916 எழும்பூர் ரயில் நிலையம் எதிரில் பெருத்த ஆர்ப்பாட்டத்தை மாணவர்கள் அரங்கேற்றினருங்கிறது கரெக்டு. ஆளுநர் லெஃப்டினன்ட் பிரபு தன்னாட்சி பென்ட்லேண்டு. சரிங்களா, பென்ட்லேண்ட் பிரபு தன்னாட்சி கூட்டின் அரசியல் செயல்பாடுகள் பங்கேற்க மாணவர்களுக்கு தடை விதித்தார் அப்படிங்கிறது கரெக்டு. சரிங்களா, ஸோ ஆனி பெசன்ட்டின்
கைதிற்கு பிறகு தன்னாட்சி கிளர்ச்சியில் ராஜகோபாலாச்சாரி ஈடுபட்டார். சரிங்களா, ராஜகோபாலாச்சாரிக்கு வந்து அதுக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. சரிங்களா, அவர் வேறு ஒரு ட்ராக்டு, இது வேறு ஒரு ட்ராக்டு, ரெண்டும் இரலவெண்ட்டாக. அப்போ ஆன்சர் எது கரெக்டு? பியும் சியும் மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா, ஆன்சர் வந்து பி அண்ட் சி இஸ் கரெக்டு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, தவறானவை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ எதெல்லாம் தப்பு? ஏயும் டியும் தான் தவறு. சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன வரும்? டி. ஏ அண்ட் டி இஸ் இன்கரெக்ட். சரிங்களா, 89. இந்த திருப்பி பெட்டர் புல்லக்காட் வந்துருச்சு பாருங்க, யாரும் மாட்டு வண்டி வந்துருச்சா? யார் ஒன்று வந்துடும்? ஆனி பெசன்ட். 89க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 90 பாருங்கள். இன் 1917 ஆனி பெசன்ட் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஷி ப்ரிசைடட் ஓவர் கல்கட்டா செஷன். சரிங்களா, 1917 கல்கட்டா செஷன். இவங்க தான் முதல் பெண்மணி, ஃபஸ்ட்டு உமன் டு ப்ரிசைட் ஓவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது இவங்க தான். 1917. ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் ஒரு கேள்வி கேட்பாங்க, அது 1925 சரோஜினி நாயுடு. ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் கேட்டாங்கன்னா 1925 சரோஜினி நாயுடு. கான்பூர் செஷன் அது 1925. அந்த பெண் எழுத மாட்டேங்குது. 1925 கான்பூர் சரோஜினி நாயுடு. சரிங்களா, அவங்க தான் முதல் இந்திய பெண் தலைமை வகித்தது. இவங்க முதல் பெண். 91 ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஆனி பெசன்ட். இதே இடத்துல ஃபஸ்ட்டு இந்தியன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சரோஜினி நாயுடு அப்படின்னு போட்டணும். 92 ஹூ ரெப்ரசன்டட் தியோசாஃபி அட் த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் இன் 1893 பார்லிமெண்ட் ஆஃப் சிக்காகோ. இந்த விவேகானந்தரோட மாநாடு இருக்கு இல்லையா, இந்த சிக்காகோவில் நடந்திருக்குல்ல, அதில் வந்து தியோசாஃபிக்கல் சார்பாக யார் கலந்துக்கிட்டது அப்படின்னா ஆனி பெசன்ட். சரிங்களா, தியோசாஃபிக்கல் சார்பாக நடந்துக்கிட்டது ஆனி பெசன்ட். தியோசாஃபி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1875 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கும். சரிங்களா, ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட்டு, பிளாவிட்ஸ்கி அப்படிங்கிறவங்க ஆரம்பித்தது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள் 93. இந்த திருப்பியும் பெட்டர் புல்லக்காட்ஸ் வந்துருச்சு பாருங்கள். யார்? ஆனி பெசன்ட். அப்போ இந்த புல்லக்காட் கொஸ்டின் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டி வந்திருக்கு பரீட்சைக்கு. சரிங்களா, ஸோ அடுத்த பரீட்சையில் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கிறேன், நேரடியாக டக்குன்னு இதுக்கு ஆன்சரை குறிச்சிடலாம். சரியா, ஸோ அடுத்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. 94வது கேள்வி. சி ராஜகோபாலாச்சாரி 1930 ஏப்ரல் 13 அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக 98 சத்தியாகிரகிகளின் 150 மைல் அணிவகுப்பை டேஷ் முதல் வேதாரண்யம் வரை நடத்தினார் அப்படின்றாங்க. திருச்சி. சரிங்களா, திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை நடத்தியிருப்பாங்க. இப்போ 13 ஏப்ரல் ஆரம்பித்து எப்போ முடித்தாங்கன்னா 28 ஏப்ரல் 1930. சரிங்களா, ஆக்சுவலாக இதில் தஞ்சாவூர் கலெக்டர் இருந்தது போன குரூப் 1லேயோ எதுலேயோ ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, சம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. தஞ்சாவூர் கலெக்டராக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏஜே ராஜன் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் அது கரெக்டு தான். ஜே தான் அப்படிங்கிற பேரை வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கோம், தஞ்சாவூர் கலெக்டர்னு சொல்லிட்டு. 2 வந்தால் எதனால் ஆன்சர் போட்டுருங்க. ஆப்ஷனில் இது 2ல் எது இருந்தாலும் போடுங்க. சரிங்களா, அடுத்தது The stalwart among the congressmen became the chief minister of Madras in the first ministry 1937 to 1939. யார் அப்படின்னா ராஜாஜி. சரிங்களா, ராஜாஜி தான் என்ன பண்ணுறாரு, 1937 ஆட்சி அமைக்கிறார். அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார், இந்த சர்வீஸ் டேக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா உள்ளே கொண்டு வருவார். அடுத்தது 96வது கேள்வி பாருங்கள். விச் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ரிசீவ் பாரத் ரத்னா அவார்டு இன் 1954. சரிங்களா, இதில் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ராஜாஜி. 1954 வேறு வாங்கினது யாருன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணியிருப்பார், வாங்கியிருப்பாங்க. அப்புறம் சர் சி.வி. ராமன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வாங்கியிருப்பார். சரிங்களா, அதே 1954 வருஷத்தில் ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், சர் சி.வி. ராமன் 3 பேருமே வாங்கியிருக்காங்க. பாருங்கள், சிவில் டிசோபியன்ஸ் சட்ட மறுப்பு இயக்கத்தை உப்பு சத்தியாகிரகத்தை எப்போ ஆரம்பிக்கிறார், ஏப்ரல் 13 1930. முடிக்கிறது ஏப்ரல் 28 என்ன பண்ணுறாரு, நிப்பாட்டுறாரு. அடுத்தது பார்ப்போம். அடுத்த கேள்வி 98வது கேள்வி. ஹூ வாஸ் த ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி கவர்னர் ஜெனரல் ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி இன் டொமினியன் ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரியார். சரிங்களா, இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு மொதல் கவர்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா மவுண்ட் பேட்டன்னு போடணும். நல்லா நினச்சிங்க, இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு மொதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு மொதல் இந்தியன் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜாஜி போட்டுருணும். சரிங்களா, 99 சேல்ஸ் டேக்ஸ் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா, ராஜாஜி 1937. சரிங்களா, மதுவிலக்கு கொண்டு வருவாங்க. மதுவிலக்கு கொண்டு வந்து அப்போ அந்த வருமானத்துக்கு வந்து வந்திருக்கும், அதை ஸ்டாப் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அப்போ சேல்ஸ் டேக்ஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்திருப்பாங்க. நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு வாஸ் லெட் பை. நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் யார் பண்ணுறாங்க அப்படின்னா
ராஜாஜி. அப்போ இவர் தான் என்னவாக இருந்திருப்பாருன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். சரிங்களா. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை பெரிய அளவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செஞ்சுருப்பாங்க. அப்போ இவரோட பையன் வந்து பச்சையப்பா காலேஜில் படிச்சுட்டு இருப்பார். அவர் பேர் ராமசாமி. இன்னொரு பையன் கோர்ட்டில் லா படிச்சுட்டு இருப்பார். அவர் பேர் கிருஷ்ணசாமி. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலேஜ் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், சேலத்துக்கு அனுப்பி இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை அங்கே ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம புக்கில் வந்து ராமசாமி வந்து பெரியார்னு நினச்சிடக்கூடாது. ராமசாமிங்கிறது அவரோட பையன். சரிங்களா. அடுத்த 101வது கேள்வி. இந்த ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ், காங்கிரஸ் மினிஸ்டர் யார் மூலமாக நடக்குது? ராஜாஜி மூலமாக தான் நடக்குது. 1937. சரிங்களா. போபிலி ராஜா பண்ணிட்டு இவர் வருவார். ஸோ பாருங்கள், இதுக்கு மேலே கொடுத்துருக்கிறது யாரை பற்றி கொடுத்துருக்கான்னு கேட்க. அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் அப்படிங்கிறது கரெக்டு. வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியவர் கரெக்டு. சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர் கரெக்டு. சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜூன் 1948 ஜூன் 1950 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் கவர்னராக எப்போ இருந்திருப்பார் அப்படின்னா ஆகஸ்ட் 1947 ஜூன் 1948 வரைக்கும் இருந்திருப்பார். அதாவது இந்த இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்னா கவர்னர் ஆஃப் பெங்காலாக தான் இருந்திருப்பார். அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி 1937 கரெக்டு. சரிங்களா. அதுக்கப்புறம் 1951 to 52 பார்த்திங்கன்னா ஹோம் மினிஸ்டராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சிஎம்மாக 52 54 வரைக்கும் தமிழ்நாடு சிஎம்மாக இருந்திருப்பார். இது யூனியன் ஹோம் மினிஸ்டர், இது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா. ராஜாஜி. அடுத்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ். சரிங்களா. சூஸ் த கரெக்ட்லி மேட்ச்டு பேர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜாஜி ஃபார்ம்டு இஸ் மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ 1937. வேதாரண்யம் சால் சத்தியாகிரக கரெக்டு. ரீஆர்கனைஸ்டு எஜுகேஷனல் சிஸ்டம், அதாவது அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய குலக்கல்வி திட்டம் வந்து 1953. சரிங்களா. சிஆர் ஃபார்முலான்றது 1944 கரெக்ட். ஸோ 2 and 4 அப்படிங்கிறது என்னது கரெக்டு. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் வாஸ் அ செலக்ட் கமிட்டி மெம்பர். மது ஒழிப்பு மீதான விவாதம் ஒன்றில் பங்கு பெற்ற டேஷ் என்பவர் இந்தியா உட்பட எந்த நாட்டிலும் மது ஒழிப்பு கொள்கை நடைமுறைப்படுத்துவது என்பது ஏற்புடைய கொள்கை அல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா வில்லியம் ரைட். இது எந்த புக்லேயும் கிடையாதுங்க, அதனால் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி சத்தியாகிரகிஸ் வேர் பார்ட்டிசிபேட்டட் இன் வேதாரண்யம் மார்ச் அண்டர் ராஜாஜி? 98 பேர். ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த டேட்டா. 98. குலக்கல்வி திட்டம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை. சரிங்களா. குலக்கல்வி திட்டத்தை யார் கொண்டு வந்தா? ராஜாஜி தான் என்ன பண்ணுறாரு, கொண்டு வர்றாரு. இந்த பிளான் தட் காஸ்டு ராஜாஜி டு ரிசைன், இதுதான் ஹெரிடிட்டரி எஜுகேஷன் பாலிசி. இதுதான் குலக்கல்வி திட்டம். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 108 காந்திஜி எஸ்டாப்ளிஷ்ட் அன் ஆசிரமம் அட் சபர்மதி. அதேமாரி ஒரு ஆசிரமம் ராஜாஜி உருவாக்குனார். காந்தி ஆசிரமம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செங்கோடு. சரிங்களா. இந்த கேள்வி நிறைய வாட்டி வந்திருக்கு பரீட்சைக்கு. ராஜாஜி ஸ்டார்டட் வேதாரண்யம் சால் சத்தியாகிரகா எப்போ அப்படின்னா 13 ஏப்ரல் 1930. சரிங்களா. சுதந்திர கட்சி யார் ஆரம்பிக்கிறா? ராஜாஜி ஆரம்பிக்கிறார். காதர் கட்சி சோகன் சிங் பக்னா, லாலா ஹர்தயால் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வராஜ்ய பார்ட்டி சிஆர் தாஸ், மோதிலால் நேரு ஆரம்பிக்கிறாங்க. ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி சுபாஷ் சந்திரபோஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3, 1, 3, 1, 2, 4. அடுத்த 111 அரேஞ்ச் த ரூட்ஸ் ஆஃப் சால்ட் மார்ச் லெட் பை ராஜாஜி. சரிங்களா. ஃபஸ்ட்டு அவர் திருச்சியில் ஆரம்பிப்பார். திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போவாங்க. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போவாங்க. கும்பகோணத்துலேருந்து திருத்துறைப்பூண்டி, அதுக்கப்புறம் வேதாரண்யம். சரிங்களா. இப்படி தான் வருது. சரிங்களா. கும்பகோணம் போயிட்டு தஞ்சாவூர், கும்பகோணம், அதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டி. ADCD இதான் அவர் போன பாதை. அடுத்து 112 த ஃபேமஸ் சாங் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியை நம்பியாவும் சேர்வீர் அப்படின்னு சொல்லி சொன்னது. சரிங்களா. இது நாமக்கல் கவிஞர் எழுதுனது. சரிங்களா. வி ராமலிங்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா 115 ஹூ அமங் த ஃபாலோயிங் லீடர்ஸ் அப்போஸ் த ப்ரொபோசல் ஆஃப் எய்தர் மெண்டிங் ஆர் எண்டிங். சரிங்களா. மெண்டிங் ஆர் எண்டிங் த கவுன்சில்ஸ் அட் கயா செஷன் ஆஃப் காங்கிரஸ் இன் 1922. 1922 கயா காங்கிரஸ் அமர்வில் சபையை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழியை கீழ்வரும் தலைவர் யார் இது பண்ணது அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி. அதாவது ஸ்வராஜ்ய பார்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் இந்தியாவில் நாங்கள் தனியாக காங்கிரஸ் விட்டு தனியாக போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ராஜாஜி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு இது சொல்லியிருப்பார். சரிங்களா. மெண்டிங் ஆர் எண்டிங்.
அடுத்து பாருங்கள் 114 நாமக்கல் கவிஞர் சாங். வித்தவுட் ஸ்வாட் வித்தவுட் பிளட் ஒன் வார் ஹேஸ் கம். சரிங்களா, கத்தியின்றி யுத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ராமலிங்க கவிஞர் தான் சொல்லியிருப்பார். நாமக்கல் கவிஞர் தான் சொல்லியிருப்பார். இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் தான் இந்த பாட்டை பாடிட்டு போகிறாங்க. அடுத்து பாருங்கள் 115 மேட்ச் த ஃபாலோயிங். டெம்பிள் என்ட்ரி அத்தாரிட்டைசேஷன் இண்டிமென்சி ஆக்ட். சரிங்களா, இண்டெமினிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது இதை கொண்டு வந்தது யாருன்னா ராஜாஜி கொண்டு வந்திருக்கார் 1939. அதாவது பாருங்கள், ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் ராஜாஜி. சரியா, டெம்பிள் ஆத்தரைசேஷன் ஆக்ட் ஆலய நுழைவு சட்டம். சரிங்களா, ஆலய நுழைவு சட்டம் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஓமந்தூரார். நீங்கள் இதில் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுங்க, கரெக்டாக பார்த்துங்க. சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் வந்து அண்ணாதுரை. சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் குமாரசாமி ராஜா. அதாவது சுயமரியாதை திட்டம் அண்ணா கொண்டு வந்து 1967, ராஜாஜி கொண்டு வந்து 1939, ஓமந்தூரார் கொண்டு வந்து 1947, குமாரசாமி ராஜா கொண்டு வந்து 1948. 2314. 116வது கேள்வி. அடுத்து, ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் த கலெக்டர் ஆஃப் தஞ்சாவூர். இந்த கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கொஷின். ஏஜே ராஜன். சரிங்களா, ஏஜே ராஜன். ஸ்கூல் புக்கில் ஜேஏ தான்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 117வது கேள்வி. சூஸ் த ரைட் மேட்சஸ் அமங் த ஃபாலோயிங். மதுரை காந்தி அப்படிங்கிறது என்எம்ஆர் சுப்புராமன். தட்சணா காந்தி அப்படிங்கிறது ராஜாஜி தான் குறிக்குது. வித்யாலய ஐயா அப்படிங்கிறது யார் அப்படின்னா காமராஜர் கிடையாது, அவினாசி லிங்கம் செட்டியார். அவினாசி லிங்கம். சரிங்களா, அவினாசி லிங்கம். ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு லைப்ரரி மூமெண்ட்ன்றது அரங்கநாதர். சரிங்களா, இது போன குரூப் 1ல் ரொம்ப சர்ச்சையான கொஷினாக இருந்துச்சு. சரிங்களா, ஏன்னா அவன் ஆன்சர் என்ன கொடுத்துட்டான்னா இதுவும் கரெக்டுன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணி இது ரெண்டும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. 118வது கேள்வி பாருங்கள். சூஸ் த ரைட் மேட்சஸ் எமங் டைப். சரிங்களா, ராஜாஜி எழுதுன சக்கரவர்த்தி திருமகள் அப்படிங்கிறது கரெக்டு. சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிறது பிரபஞ்சமித்ரன் அப்படிங்கிறது கரெக்டு. பாரதியார் அப்படி கடவுள் ஒருவரே அப்படின்னு எழுதலை, கடவுள் ஒருவரேன்னு எழுதுறது யாருன்னா விஓசி. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கங்க. விஓசி மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிறது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1, 2, 4 மற்றும் சரி. 1, 2, 4 சரி. பாரதியார் எழுதுனது இந்த சந்திரிகையின் கதை இந்த மாதிரி இதெல்லாம் அவர் எழுதியிருப்பார். சரிங்களா, 119 அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். சரிங்களா, கால வரிசைப்படி எழுதுங்க. வேதாரண்யம் சத்தியாகிரகம் 1930, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937, வைக்கம் சத்தியாகிரகம் 1924, காமராஜர் பிளான் 1963. சரிங்களா, அதாவது பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு அவர் கட்சியை பார்க்க போகிறேன்னு சொல்லி போயிருப்பார். இதை தான் பெரியார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசியல் தற்கொலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, 2134. காமராஜர் ரிசைன்மெண்ட்டு போனதை வந்து பெரியார் வந்து என்ன சொல்லியிருப்பார்? அரசியல் தற்கொலை அப்படின்னு சொல்லியிருப்பார். 120 மேட்ச் த லீடர்ஸ் வித் தேயர் சூடோனிம். சரிங்களா, ராஜகோபாலாச்சாரி என்ன சொல்லுவாங்க? தட்சணா காந்தின்னு சொல்லுவாங்க. ஈவே ராமசாமியை தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜார்ஜ் ஜோசப் வந்து என்ன சொல்லுவாங்க? ரோசாப்புத்துறைன்னு சொல்லுவாங்க. சத்தியமூர்த்தி என்ன சொல்கிறாங்க? வெள்ளி நாக்கு நாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதே மாதிரி சீனிவாச சாஸ்திரியும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சில்வர் டங் ஆரட்டர் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அடுத்தது 2413. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேரடி. அது சரியாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜகோபாலாச்சாரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலேருந்து வரல, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலேருந்து வந்திருப்பார். சரிங்களா, பிபி மண்டல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலேருந்து வந்தவர் தான். மொராஜி தேசாய் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலேருந்து வந்தவர் தான். அண்ணாதுரை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலேருந்து வந்தவர். அது ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது ரெண்டும் கரெக்டு. அண்ணாதுரைக்கும் ராஜாஜி கொடுத்ததும் தப்பு. சரிங்களா, அப்போ 2 and 3 இஸ் கரெக்ட், 1 and 4 இஸ் ராங். எது கேட்டிருக்காங்க? கரெக்ட்லி பேரட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் கரெக்ட். அடுத்தது சத்தியமூர்த்தி. சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள். தமிழ்நாட்டுக்காக ரொம்ப வேகமாக என்ன பண்ணியிருக்காருன்னா நல்லா உழைச்சிருக்காரு. பட் ராஜாஜி அவரோட செல்வாக்குனால் என்ன பண்ணிட்டாருன்னா இவரை ஓவர்டேக் பண்ணி போயிருக்காரு. சரிங்களா, ஸோ ஹூ வாஸ் செலக்டட் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஆக்ஷன். சரிங்களா, விச் வாஸ் கான்ஸ்டியூட்டட் பை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டு எக்ஸிக்யூட் த சிவில் டிசோபீடியன்ஸ் இன் 1930. சரிங்களா, சத்தியமூர்த்தி தான். 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடந்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. சரிங்களா, ஆக்சுவலாக இவர் தான் 1937 ராஜாஜிக்கு பதிலாக தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக வர வேண்டியது. காங்கிரஸோட மேலிடமும் பார்த்திங்கன்னா
ராஜாஜியை வந்து அவரோட பேரை நாமினேட் பண்ணிட்டாங்களாம். அன்னைக்கு அப்போவே என்னாச்சு அப்படின்னா காங்கிரஸ்குள்ளே 2 பிரிவாக இருந்தாங்க. சத்தியமூர்த்திக்கு பின்னாடி காமராஜர், பக்தவச்சலம்லாம் சத்தியமூர்த்திக்கு பின்னாடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஹூ இம்ப்ளிமெண்டட் பூண்டி ட்ரிங்கிங் வாட்டர் ரிசர்வாயர்? பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. அதாவது சத்தியமூர்த்தி வந்து சென்னையோட மேயராக மாறிடுவார். சென்னை மேயராக மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அதோட குடிநீர் தட்டுப்பாடு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிறைய தீர்வு காணுவார். அந்த குடிநீர் தட்டுப்பாட்டை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்து என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் 1940 காமராஜ் வென் டு வார்தா. யாரை பார்க்க போனாங்க அப்படின்னா காந்தியை பார்க்க போயிருப்பார். சரிங்களா? காந்தியை பார்க்க போயிருக்காரு. அடுத்து பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் காமராஜர்? பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காமராஜர் வந்து யாருன்னா சத்தியமூர்த்தி தான். சரிங்களா? 1937 ஹி வாஸ் எலெக்டட் டு லெஜிஸ்லேச்சர் ஃப்ரம் சேலம்னு கொடுத்துருக்காங்க. தப்பு, சேலம் கிடையாது, சாத்தூர். சரிங்களா? அது மட்டும் தான் தப்பு, சாத்தூர். இப்போ 2வது தப்பு. குந்தா ரிவர் ப்ராஜெக்ட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் டியூ டு ஹிஸ் எஃபர்ட் அப்படிங்கிறது கரெக்ட். 1, 3 சரி. அதாவது காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி கரெக்டு. 1937 சேலத்தில் இருந்து அப்படிங்கிறது தப்பு, சாத்தூர். குந்தா ஆறு திட்டம் இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டதுங்கிறது கரெக்டு. 1, 3 சரி. அடுத்தது 126. 1976 காமராஜர் வாஸ் அவார்டட் வித் பாரத ரத்னா. சரிங்களா? பாரத ரத்னா விருது என்ன பண்ணி காமராஜருக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாரி பாருங்கள், டியூரிங் லோக்சபா கான்ஸ்டியூன்சி எலெக்ஷன் இன் 1952 1952 காமராஜர் எந்த தொகுதியிலேருந்து போட்டிட்டார் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். சரிங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர். அடுத்து பாருங்கள், பொலிட்டிக்கல் குரு திருப்பி வந்துட்டு சத்தியமூர்த்தி. 129 ஹூ வாஸ் அரஸ்டட் பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபார் பாம்பு எக்ஸ்ப்ளோஷன் ஆன் 1933 ஸ்ரீவில்லிபுத்தூர். யார் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா காமராஜர் தான் கூட்டு போயிட்டாங்க. சரிங்களா? 1933 ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா காமராஜர். சரிங்களா? அடுத்து 130 காமராஜ் வாஸ் எலெக்டட் அஸ் எ சேர்மன் ஆஃப் விருதுநகர் முனிசிபாலிட்டி இன் 1941. அப்போ அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா வேலூர் ஜெயிலில் இருந்தார். சரிங்களா? வேலூர் ஜெயிலில் இருந்தார். ஸோ நிறையா வாட்டி கேட்ட கேள்வி. 130 ஹூ இன்ட்ரோடியூஸ் மிட் டே மீல் ஸ்கீம்? எல்லாருக்கும் தெரியும், கே காமராஜர். எங்கே ஆரம்பிச்சார்னா எட்டயபுரத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆரம்பிச்சிருப்பார். பாருங்கள், அடுத்து 135 சட்டமும் விதிகளும் மக்களுக்காக தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என கூறியவர் யார் அப்படின்னா காமராஜர். சரிங்களா? காமராஜர் தான். அடுத்து 133. சரிங்களா? இந்திய சுதந்திரத்துக்கு பின் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதலாக நடைமுறைப்படுத்தியது கே காமராஜர். சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியே பண்ணியிருப்பாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி பிட்டி தியாகராய செட்டி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செஞ்சுருப்பாங்க. அவங்க எம்சி ராஜா, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி குரூப் ஃபுல்லாமே அதை பண்ணியிருப்பாங்க. 1000 விளக்கு தொகுதியிலும் என்ன பண்ணியிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க. அடுத்து 134 தந்தை பெரியார் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதன் என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்த்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும் என கூறியவர் யார் அப்படின்னா காமராஜர். இது ஆக்சுவலாக அந்த படத்திலேயே வரும் இந்த டைலாக். காமராஜர் படம் நீங்கள் பரீட்சைக்கு வரதுக்கு முன்னாடி காமராஜர் படம், பெரியார் படத்தெல்லாம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா எப்படி ஒரு 2-3 கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த 135 ஹவு மெனி இயர்ஸ் காமராஜர் சர்வ்ட் அஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? 9 ஆண்டுகள். சரிங்களா? 9 ஆண்டுகள் என்ன பண்ணுங்க சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. அடுத்து 139 ஹூ வார்ன்ட் காமராஜர் தட் ரெசிக்னேஷன் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர்ஷிப் வாஸ் இந்த கேட்டிருக்காங்க பொலிட்டிக்கல் சூசைடு. கு காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலையாகும் என எச்சரிக்கை விடுத்தது யார் அப்படின்னா பெரியார், ஈவே ராமசாமி. அடுத்து 137 விச் ஆர் த ஃபாலோயிங் அபவுட் காமராஜ் இஸ் ட்ரூ? சரிங்களா? எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹி வாஸ் அரஸ்டட் அண்டர் செக்ஷன் 74 ஆஃப் சால்ட் ஆக்ட் அப்படிங்கிறது கரெக்டு. ஹி வாஸ் ரிலீஸ்ட் ஆன் மார்ச் 12, 1931 அப்படிங்கிறது கரெக்டு. ஹீ கேம் டு பி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ராஜாஜி அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? அவர் ராஜாஜி கூட இல்லவே இல்லை. சரிங்களா? அவர் வந்து சத்தியமூர்த்தி இந்த பிரிவிலே இருந்துட்டார். சரிங்களா? 1 and 2 இஸ் கரெக்ட். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், டி பிரகாசம். சரிங்களா? ஹூ செட்டப் சத்தியகிரகா கேம்பின் உதயவனம் நியர் மெட்ராஸ்? யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டி பிரகாசம். இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன் எதுக்கு இவர் போட்டார் அப்படின்ற கேள்விகள்லாம் இல்லாமல் உதயவனமா பிரகாசம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க.
139 மென்ஷன் த லீடர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் சால்ட் சத்தியாகிரகா ஹெல்ட் இன் 1913. மெட்ராஸ் சால்ட் சத்தியாகிரகா நல்லா ஞாபகம். மெட்ராஸ் சால்ட் சத்தியாகிரகா யாருன்னா ஆந்திரா கேசரி பிரகாசம். சரிங்களா, டி பிரகாசம் அப்படின்னு சொல்லுவோம். 140வது கேள்வி பாருங்கள். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஆக்சுவலாக போர்டு ஆன்சர் தங்குதுரி பிரகாசம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஓபி ராமசாமி ரெட்டியார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா, ஏன்னா இவர் வந்து 1946 மார்ச் 1947 என்ன ஆயிடுவார்னா ஒரு பதவி விலகிடுவார். பட் இவர் வந்து ஆந்திராவோட ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர். ஆந்திராவுக்கு ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர், தேர்டு ப்ரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. தேர்டு ப்ரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேர்டு ப்ரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஓபி ராமசாமி ரெட்டியார் பார்த்திங்கன்னா 23 மார்ச் 1947 6 ஏப்ரல் 1949 வரைக்கும் இருக்கிறாரு. பிஎஸ் குமாரசாமி ராஜா பார்த்திங்கன்னா 1949 1950 வரைக்கும் இருக்கிறாரு. ராஜகோபாலாச்சாரி 1937 to 39, பின்னால் என்ன ஆகிறாரு 53 அங்கே வந்துடுறாரு. சரிங்களா, அடுத்து பாருங்கள் சிங்காரவேலர். சிங்காரவேலர் பற்றி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆள், லேபர் மூமெண்ட்டில் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார். சரிங்களா, ஸோ அவரை பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா திராவிடன் ஹோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடேசனார் ஆரம்பிச்சிருப்பார். தொழிலன் பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா சிங்காரவேலனார். தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மறைமலை அடிகள். ஜிவிஎஸ் சரித சுருக்கம் ரெட்டைமலை சீனிவாசன். 4-3-1-2. ஹூ பப்ளிஷ் த தமிழ் பேப்பர் தொழிலன். தொழிலன் பத்திரிகையை நடத்தினது யாருன்னா எம் சிங்காரவேலர். அடுத்தது பாருங்கள், தொழிலன் பத்திரிகையை நடத்தினது யார் அப்படின்னா எம் சிங்காரவேலர். அடுத்து பாருங்கள், இவர் தமிழக அரசியல் இயக்கத்தில் பகுத்தறிவு கருத்துக்கள் மற்றும் அறிவியல் பார்வைகளை ஏற்படுத்தியவர். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் நலனுக்காக பாடுபட்டவர். தொழிலாளர்கள் நலன் வந்துருச்சுனாலே எங்கே வந்துடணும், சிங்காரவேலர். இந்திய அரசியல் சமதர்ம கருத்துக்களை பரப்பியவர். இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டவர். சரிங்களா, சிங்காரவேலர் தான். லேபர் மூமெண்ட்டுன்னு வந்துருச்சுனாலே இவர் தான் தமிழ்நாட்டில். சரிங்களா, இன் தமிழ்நாடு ஃபஸ்ட் எவர் செலிப்ரேஷன் ஆஃப் மேடே யார் மூலமாக வந்துச்சு, சிங்காரவேலர். 1923 மே 1 உழைப்பாளர் தினத்தை வந்து என்ன பண்ணியார், செலிப்ரேட் பண்ணியிருக்கார். 146 டேஷ் வாஸ் அ பைனியர் இன் லேபர் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி யார் அப்படின்னா எம் சிங்காரவேலர். இது போக பார்த்திங்கன்னா சசிபாத பானர்ஜி, சப்ரூஜி, இந்த மாதிரியான ஆட்கள் இந்தியா முழுக்க இருந்திருக்காங்க. பிபி வாடியா இவங்களாம் இருந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா தோழர் ஜீவானந்தம். 147வது கேள்வி. ஸோ பார்த்தீங்கன்னா விச் ஆர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜீவானந்தம். சரிங்களா, ஜீவானந்தம் ஃபவுண்டட் அன் ஆசிரமம், உண்மை விளக்க நிலையம். சரிங்களா, கரெக்டு. உண்மை விளக்க நிலையம் என்னும் ஆசிரமத்தை தோற்றுவித்தாருங்கிறது கரெக்டு. இவர் சுசீந்திரத்தில் நடைபெற்ற கோயில் நிலைய போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, இல்லை கலந்துக்கிட்டார். சரிங்களா, கலந்துக்கிட்டார். அப்புறம் 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு. ஜீவானந்தம் காந்தி ஆசிரமத்தை சிறுவாயிலில் நிறுவவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுவயலில் நிறுவவில்லை அப்படிங்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார், நிறுவியிருக்கார். சரிங்களா, நிறுவினார் அப்படிங்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு. இவர் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டாருங்கிறது கரெக்டு. அப்போ எது சரியானவைன்னு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா, 1-4 மட்டும் என்னது சரி. அடுத்து பாருங்கள், அசர்ஷன். ஜீவானந்தம் ஃபார்ம்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோஷியலிஸ்ட் பார்ட்டி. சரிங்களா, ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சியை ஆரம்பித்தார். சுயமரியாதையுடன் பொது உடைமை கட்சி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோஷியலிஸ்ட் பார்ட்டி. கரெக்டு. ஹி ஹேஸ் அ பிளான் டு கெட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறதெல்லாம் இவர்கிட்ட இல்லை. சரிங்களா, ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ஃபால்ஸ். இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொன்னது என்னென்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டு வேணும்னுச்சு. சரிங்களா, இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோஷியலிஸ்ட் பார்ட்டி. ஜீவானந்தத்துக்கு அப்படி எதுவுமே அவர் என்ன பண்ணல, கேட்கல. அடுத்து காமனாக இருக்கக்கூடியது. சரிங்களா, வைத்தியநாத ஐயர் அப்படிங்கிறது டெம்பிள் என்ட்ரி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், இது எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவார், டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்டுங்கிறத தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணவர். ருக்மணி லக்ஷ்மிபதி என்ன பண்ணுறாங்க, டெப்டி ஸ்பீக்கராக இருக்கிறாங்க. பிரகாசம் வந்து ஆந்திரா கேசரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வரதராஜன் நாயுடு மதுரை ஹார்வே இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரைக்கு. இதெல்லாம் ரோசா புத்துரையும் நம்ம படித்தோம் ஏற்கனவே. சரிங்களா, ஸோ 4-3-2-1. டியூரிங் த குவிட் இண்டியா மூமெண்ட் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா, தமிழ் மாவட்டங்களில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டனர். கரெக்டு. சென்னை நகரில் பெண்கள் பொது வேலை நிறுத்தம் செய்தனருங்கிறது கரெக்டு. பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அப்படிங்கிறது கரெக்டு. சென்னை துறைமுக பணியாளர்கள் மற்றும் சென்னை மாநகர பணியாளர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அப்படிங்கிறது கரெக்டு. 1, 2, 3, 4 எல்லாமே சரிதான் அதில். சரிங்களா, அடுத்து பாருங்கள் 151.
எக்ஸ்ட்ரீமிசம் arose along with Swadeshi movement in Tamil Nadu. The leaders of Swadeshi movement become leaders of people whose speeches and writings surrounds the masses. சரிங்களா? சுதேசி இயக்கத்துடன் தமிழகத்தில் தீவிரவாதமும் தலை தூக்கியதுங்கிறது கரெக்டு. சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக மாறினருங்கிறது கரெக்டு. இவர்கள் பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுற செய்ததுங்கிறது கரெக்டு. சரிங்களா? தூத்துக்குடி பீச்சில் விஓசி வந்து பேசுவார், கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்களாம். சரிங்களா? ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. 152 நீலகண்ட பிரம்மாச்சாரி. சரிங்களா? நீலகண்ட பிரம்மாச்சாரி பார்த்திங்கன்னா சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிக்கை, ஜி நடேசன் அப்படிங்கிறவர் இந்தியன் ரிவ்யூ நம்ம பார்த்தோம். இது ரா கிருஷ்ணமூர்த்தி. சரிங்களா? ரா கிருஷ்ணமூர்த்திங்கிறது ஆனந்த விகடன். சொக்கலிங்கம் பார்த்திங்க அப்படின்னா தினமணி. சரிங்களா? இது சும்மா ஜென்ரலாக ஒரு கொஷின் உள்ள குழப்பி கேட்டு வச்சுருக்கிறாங்க. 2413. Who among the following was considered as the first individual சத்தியாகிரகி in தமிழ்நாடு? இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி யாருன்னா டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன். இவர் வந்து லண்டனில் டாக்டராலாம் வேலை பார்த்துருக்காரு. சரிங்களா? டாக்டராக வேலை பார்த்து இங்கே வந்து தீவிரவாத இயக்கங்களே என்ன பண்ணியிருக்கார், பிற்காலத்தில் ஈடுபட்டிருந்திருக்கார். சரிங்களா? Who laid the foundation of காதி மூமெண்ட் இன் ராஜபாளையம்? ராஜபாளையம் அப்படின்னு வந்துருச்சுனாலே யார்? ஐபி அரங்கசாமி ராஜா. சரிங்களா? நீங்கள் குமாரசாமி ராஜான்னு இருக்கக்கூடாது, ஐபி அரங்கசாமி ராஜா. காதி மூமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கரூர் செடிஷன் கேஸ் வாஸ் ரிலேட்டட் டு விச் மூமெண்ட்? சரிங்களா? கரூர் செடிஷன் கேஸுங்கிறது சுதேசி இயக்கத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. சரிங்களா? இந்த ஐபி அரங்கசாமி ராஜா தான் என்ன பண்ணார் அப்படின்னா, ராஜபாளையத்தில் சால்ட் சத்தியாகிரகம் பண்ணவர். ராஜபாளையம் சால்ட் சத்தியாகிரகம் பண்ணது இவர் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். டேஷ் ஹாய்ஸ்டட் த நேஷனல் ஃப்ளாக் அட் த டாப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்? ஆர்யா பாஷ்யம். இவர் தான் என்ன பண்ணியிருக்கார், கொடியேற்றியிருக்கார். இதுவும் ரொம்ப பழமையான கேள்வி. அடுத்து 157. நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகம் 1927. பூர்ண ஸ்வராஜ் டே 1930. பாய்காட் ஆஃப் டியூக் ஆஃப் கனாட். சரிங்களா? இது வந்து என்னென்னா 1921. சரிங்களா? பின்னடைவு, ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு பின்னடைவு அப்படிங்கிறது 1926. இந்த கனாட் பிளேஸ் அப்படிங்கிறது தான் டெல்லியில் இருக்குது. கனாட் பிளேஸ். இவர் இவர் மெட்ராஸ்க்கு வந்திருப்பார். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு ராஜாஜி தலைமையில் என்ன தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய சுற்றுலா வந்திருப்பார். சூறாவளி பயணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவர் வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கடை எல்லாத்தையும் பூட்டி வச்சுருப்பாங்க. ஸோ 3412. 152. டேஷ் பிளேஸ் வாஸ் ப்ரீவியஸ்லி கால்ட் அஸ் மக்கீஸ் கார்டன். 1000 விளக்கு தொகுதியை தான் என்ன பண்ணுறாங்க, 1000 விளக்கு பகுதியை தான் மக்கீஸ் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை பொறுத்த வரைக்குங்க நிறைய ரெப்படிஷன், ஒரே ஒரு ஏரியா மட்டுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? பேசிக்கான டீட்டெயில் நல்லா படிச்சிருந்தாலே என்ன பண்ணிடலாம், இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.